ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூனிக்காக பேரட் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஏன் அப்படின்னா, நமக்கு மெட்டீரியல் மேக் பண்ணுறது நிறையா பேர் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, மெட்டீரியல் மேக் பண்ணுறது காஸ்ட் அதிகம், அதே மாதிரி இது தேவையா, இது கம்பல்சரி நாங்கள் கற்றுக்கணுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் என் ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வெறும் ஃப்ளவர் மட்டும்தான் மேக் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரியும் நமக்கு தேவையான டிசைன்ஸ் நம்மளே மேக் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு பீக்காக்கு இல்லை பேரட்டு இல்லை மாதிரி என்ன டிசைன் வேணும்னாலும் நம்ம ப்ரூச்சஸ் மெட்டீரியல் மேக்கிங்கில் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு 4 to 5 inch வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இப்போ எவ்வளோ சின்ன சைஸாக வருன்றதை நீங்கள் ஃபைனலாக பார்த்தா தெரியும். மெட்டீரியல் மேக்கிங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் அந்த ஷ்ரிங்க் சீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறது கிளியராக உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா, நிறையா பேர் கேட்டது இந்த சாஃப்ட் பேஸ்டல் 350 rupees வருது, ஷ்ரிங்க் ஷீட் கூட நாங்கள் வாங்கிடுவோங்க்கா, ஆனால் சாஃப்ட் பேஸ்டல் மட்டும் யூஸ் பண்ணுறப்போ எங்களுக்கு அதாவது நமக்கு எவ்வளோ கலர்ஸ் இருந்தாலும் அவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணுவோமான்னு தெரில. அதே மாதிரி இந்த ஹாட் ஏர் கன் கம்பல்சரி வேணுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இதை வச்சு தான் மெட்டீரியலை ஷ்ரிங்க் பண்ணி அதை ஒரு என்ன சொல்கிறதுனா மெட்டீரியல் மேக் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக இது மெயின். இப்போ இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட டவுட்டையும் கிளியர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ட்ராப் பண்ணது எப்படின்னா, இந்த ஷீட்டுக்கு அடியில் நம்ம கை வச்சதே தெரியுது, விரலே நல்லா தெரியுது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன டிசைன் வேணுமோ அதை பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி பேப்பர் காப்பி ஆப் மூலமாக நம்ம கீழே வச்சே ட்ரா பண்ணிக்கலாம். பென்சிலில் தான் இதில் ட்ரா பண்ணணும், பெனில் ட்ரா பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஷ்ரிங்க் ஷீட்டை எப்படி கட் பண்ணுறது டீட்டெயில்ஸாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஷீட் கட் பண்ணுற எக்ஸஸாக இருக்கிறதையும் பத்திரமா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது பேரட் அப்படின்லாம் கட் பண்ணுறப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நம்ம எட்ஜில் வச்சு, அதாவது சிசரோட எட்ஜில் வச்சு கட் பண்ணாதீங்க. அந்த கார்னரில் வச்சு கட் பண்ணுங்கள். அதுவுமே சிஷர் நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம 2 டைம் அழுத்தி கட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடம் லைட்டாக ப்ரோக் ஆகுது, ஷீட்டு நமக்கு ப்ரோக் ஆகுது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கட் பண்ணுறது கொஞ்சம் தான் கஷ்டம்தான், பட் நமக்கு தேவையான மெட்டீரியலை நம்மளே மேக் பண்ணுறப்ப அதோட சாட்டிஸ்ஃபைடே வேறு லெவலில் இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே அந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், வீடியோவை ஸ்டாப் பண்ணி கூட பாருங்கள். நான் லென்த்தாக கட் பண்ணுறப்போ அந்த நுனி, அந்த சிசரில் இருக்க நுனி பார்ட்டில் கட் பண்ணுறப்போ டக்குன்னு அந்த இடம் லைட்டாக ப்ரோக் ஆச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் சின்ன சிசர் எடுத்துக்கோங்க. அந்த கார்னர்ஸில் வச்சு கட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேக் 2 சைடும் மாற்றி கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷீட்டில் அந்த பென்சிலை ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி மார்க்கர் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைமே பார்த்துருப்போம், இந்த மாதிரி மார்க்கர் வச்சு பண்ணுறப்ப நல்லா ஹைலைட்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஹைலைட்டர்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் நான் இந்த மாதிரி மார்க்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம ஹைலைட் பண்ணுறப்போ கலரிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த தனித்தனி பார்ட்டிஷன் நமக்கு கிளியராக காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மார்க்கர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறப்போ மெட்டீரியல் மேக் பண்ண வர்றப்போ எப்படி இருக்குன்றதை நீங்களே ரிசல்ட் பார்க்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் அந்த பேரட்டோட நோஸ்க்கு, அதே மாதிரி ஐக்கு எல்லாத்துக்குமே இதை ஹைலைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நமக்கு கலரிங் பண்ணுறப்போ நான் இந்த வீடியோவில் என்னென்ன காமிச்சிருக்கேன்னா, ஆயில் பேஸ்டல், அதே மாதிரி பெயிண்டிங்கு, அதே மாதிரி பென்சில்லாம், கலர் பென்சில்லாம் வச்சு மேக் பண்ணுறப்போ மெட்டீரியல் எந்த அளவுக்கு வருது, ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறையா டிப்ஸ் இருக்குங்க. நிறையா பேர் கேட்டது என்ன மெயினான விஷயம், சாஃப்ட் பேஸ்டல் 250 350 வருதுக்கா, மினிமம் கலர் வாங்கினாவே. ஸோ அதுதான் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள். ஸோ அதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவும் நான் காமிச்சிருக்கேங்க. பட் இதுலேயும் ஒரு சில மெட்டீரியல் யூஸ் பண்ண வேண்டான்றதையும் சொல்லியிருக்கேன். அதுவும் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இந்த பேரட்டுக்கு யூஸ் பண்ணுறது சாஃப்ட் பேஸ்டல் தாங்க யூஸ் பண்ணுறேன். அதில் சாஃப்ட் பேஸ்டலில் ரெட் கலர் நான் கிளியோட மூக்குக்கு மட்டும் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ரெட் கலர் எப்பவும் போல் நம்ம கொடுத்துட்டு, சேம் எப்போவும் நம்ம சொல்கிறது தான், நம்ம காட்டன் வச்சோ இல்லை கை வச்சோ நம்ம மர்ஜ் பண்ணி விடணும்.
அப்போ தான் அது வந்து ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேரட்டோட ஃபுல் எல்லாத்துக்குமே வந்து க்ரீன் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ க்ரீன் கலர் கொடுத்துட்டு சேம் இதுவும் வந்து நம்ம சாஃப்ட் பேஸ்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே நான் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் பேஸ்டல் கலர் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி பட்ஸ் வச்சு நான் வந்து மர்ஜ் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி அது வந்து கீழே வந்து ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா, மரத்தோட அந்த கிளை மாதிரி, அந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். எல்லோ கலருக்கு பதிலாக ப்ரௌன் கலர் கூட கொடுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் எல்லோ கலர் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் இந்த எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எல்லாத்தையுமே அந்த காட்டன் வச்சு நம்ம ஸ்மஜ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து அது நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்மஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஷ்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஏர் கன்னு ஆல்ரெடி நம்ம காமிச்சிருப்போம். அதில் வந்து அந்த சுவிட்ச் மட்டும் இருக்கும், அது ஆன் ஆஃப் பட்டன் மட்டும்தான். நம்ம டேரெக்டாக ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் ஆஃப் பண்ணோன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷ்ரிங் ஆகி வர்றப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஷ்ரிங் ஆகிட்டு இப்போது நமக்கு வந்து நம்ம மெட்டீரியல் மேக் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நமக்கு நல்லா சுருங்கி வருது இல்லையா, அதுக்கப்புறம் நல்ல மெட்டீரியல் மேக் ஆனதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆயிரும். ஸோ அதுதான் நமக்கு வந்து மெட்டீரியல் கரெக்டாக மேக் ஆகி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எவ்வளோ பெருசாக பண்ணியிருந்தோம் பேரட்டு, இப்போ மெட்டீரியல் மேக் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எந்த லென்த்துக்கு உங்களுக்கு தேவையோ, ஒரிஜினல் மெட்டீரியல் எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அதை விட 3 மடங்கு பெருசாக வரைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 இன்ச்சுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணிவிட்டு அதை ஷ்ரிங்க் பண்ணி வரப்போ 1 to 1.5 இன்ச்சுக்குள்ளே உங்களுக்கு வரும். இது ஃப்ளாட்டாக வரணுன்றதுக்காக கீழே வந்து ஷீட்டுக்கு மேலே வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்போ நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். எம்போஸ்டாக வேணும்னா அந்த பால் டூல் வச்சு எம்போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங் சைடு நமக்கு நீட்டாக இருக்குது. இப்போ தான் வந்து அடுத்து வந்து ஹார்ட்டின் ஷேப் வந்து 2 சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கிறதுக்காக. சேம் அதே மாதிரி ஒரு ஃப்ளவரும் வந்து நான் ட்ராப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நமக்கு கட் பண்ணுறதெல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் தனியாக அதுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா ஹார்ட்டின் ஷேப்பு, அதை நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலரிங் பண்ணுறதோ இல்லை ஹோல் போடுறதோ எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதில் நான் டபுள் ஷேட் எடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு சைடு பிங்க் கலரும், இதுவும் சாஃப்ட் பேஸ்டல் தான். திரும்பவும் ஏன் சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பெயிண்டிங்க்கும் சாஃப்ட் பேஸ்டலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து நான் நல்ல டார்க்கன் கலராக தான் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஈவனாக அடிச்சதுக்கப்புறம் கலரிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் வச்சே வந்து நீங்கள் ஸ்மெஜ் பண்ணி விடலாம். ஏன் எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பட்ஸ் வச்சு மட்டும்தான் ஸ்மெஜ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. அதுக்காக தான் கையிலையும் நான் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அக்ரிலிக் கலர் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் ஹார்ட்டினுக்கு வந்து அக்ரிலிக் கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த நான் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா பென்சிலில், அதை வந்து எரேஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா பெயிண்டிங்கில் பண்ணுறப்போ அது வந்து ஹைலைட்டாக தெரியாது. இப்போ வந்து பெயிண்டிங் பண்ணுறப்போ என்ன ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால், எந்த சைடு, அதாவது நீங்கள் கீழேருந்து ப்ரஷ்ஷை மேலே கொண்டு போகிறீங்களா இல்லை சைட்லேருந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரீங்களா, அது எப்போவுமே இந்த மாதிரினா ஒரே மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஷ்ரிங் ஆகி வர்றப்போ அதை வந்து நல்லா வந்து நமக்கு க்ரிப்பாக தெரியும். அதே மாதிரி ஷைனிங் சைடு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ணுற சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அது ஃப்ரண்ட்டில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து விசிபிளாகவே தெரியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் டபுள் கலர் கொடுக்குறேன் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு சைடில் வந்து நான் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். பெயிண்டிங் பண்ணுறதெல்லாம் ஈஸி தாங்க. நீங்கள் வந்து பெயிண்டிங் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் எம்போஸ்டு ஒர்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கும் நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டும் ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட ஃபைனல் லுக்கையும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அஸ் யூஷுவல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஃப்ளவருக்குமே வந்து நான் பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். ஏன் இதுக்குமே பெயிண்டிங் பண்ணி காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட்டர் கொடுக்காம நான் வந்து பெயிண்ட்டை வச்சே வந்து அவுட்லைன் மாதிரி நான் இந்த மாதிரி ஃப்ளவர் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்லா சைடும் அவுட்லைன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு டிசைன் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி தான் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, ஏன்னா அக்ரிலிக் பெயிண்ட் வந்து சீக்கிரம் காஞ்சிரும். ஓகேங்களா, அதனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி எந்த ஒரு சாஃப்ட் பேஸ்டலை விட இது ரொம்பவே ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் வந்து ஒரு பாட்டில் வந்து 20 to 25 ருபீஸ்க்குள்ளே வரும். ஸோ ஈஸியாகவே வந்து நமக்கு மெட்டீரியல் மேக் பண்ணிடலாம். காஸ்ட் வைஸ் கம்மி தான். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் மேக் பண்ணலாம், இந்த மெட்டீரியலை வச்செல்லாம் மேக் பண்ணலான்னு. நான் ஜஸ்ட்டு வந்து யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கலர்
அதாவது டார்க் எல்லோ மாதிரி இருக்கிறதையும் இந்த ஆரஞ்சையும் மிக்ஸ் பண்ணி டபுள் கலர் ஷேடில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஆரஞ்சு கலர் ஃபேண்டா கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் மேக் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், ஃபுல்லாகவே கலர் கோட்டிங் பண்ணிடுறேன். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கலர் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதை ட்ரை ஆக விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஷ்ரிங்க் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த மேலே ஒரு மெட்டீரியல் வச்சு தானே நம்ம ஷ்ரிங்க் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டிடும், கரெக்டாக வந்து நமக்கு மேக் ஆகி வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹார்ட் அண்ட் ஷேப்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கீ செயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஹோல் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் மேலே ஒன்று கீழே ஒன்று வைக்கிறீங்கன்னா கீழே ஹார்ட் அண்ட் ஷேப்போட கீழ் சைட்லேயே ஒரு ஹோல் போட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஐடியாஸில் எப்படினாலும் பண்ணலாம். இந்த பால் டூல் வச்சு நம்ம எம்போஸ்ட் ஒர்க்காக கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம். இதில் எம்போஸ்ட் ஒர்க் பண்ணுறப்ப எந்த மாதிரி பண்ணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த ஹார்ட் அண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் இருக்காது. நம்ம வந்து ஷ்ரிங்க் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை எம்போஸ்டு பண்ணணும்னா அந்த பால் டூலை வச்சு சென்டரில் எம்போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியாது. பட் ஷைனிங் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். நம்ம அதில் அந்த சைடில் ட்ரா பண்ண முடியாது இல்லையா, நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், ட்ரா பண்ணிவிட்டு கலரிங் பண்ணிவிட்டு அதே சைடில் என்ன பண்ணுவோம், ஷ்ரிங்க் பண்ணுவோம். அப்போது எம்போஸ்ட் பண்ணுறப்பையும் அதை வந்து நம்ம எடுக்காமல் அப்படியே எம்போஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷைனிங் சைடு எம்போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து கரெக்ட் மெத்தடு. இப்போது இந்த ஹார்ட் இன் ஷேப்பில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் நான் வந்து இந்த ஹாட் ஏர் கன்னை யூஸ் பண்ணுறது நம்ம பெயிண்டிங் பண்ண சைடு, அதாவது ஷைனிங் இல்லாத சைடில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹாட் ஏர் கன்னை வச்சு நான் வந்து ஷ்ரிங்க் பண்ணுறேன். ஷ்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் இதை எம்போஸ்ட் ஆக்கணும்னா என்ன பண்ணுவேன், அப்படியே அந்த சூடாக இருக்கிறப்போ இதை எடுத்து திருப்பி போடாமல் நான் அப்படியே வச்சு வந்து இந்த பால் டூலை வச்சு நான் வந்து எம்போஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், நம்ம எம்போஸ்ட் பண்ண பிளேஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் ஆகும். ஓகேங்களா? இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே, அதாவது நம்மளோட ப்ளவுஸ் சைடு போயிடும். நம்ம பார்க்குற விசிபிளாக பார்க்குற சைடு வந்து ஷைனிங்காக இருக்கும். அது ஓகே. இப்போது இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் நம்ம மேக் பண்ணுறப்போ நம்ம எம்போஸ்டு லுக்காக இருக்கிற சைடு முன்னாடி பார்த்தா மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறப்போ நான் இந்த இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நம்ம பெயிண்டிங் பண்ண சைடில் தான் இந்த பால் டூலை வச்சு என்ன பண்ணுறேன், எம்போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ நம்ம இப்படி வந்து நம்ம அதாவது நமக்கு விசிபிளாக தெரிகிற சைடில் வந்து ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எம்போஸ்டு வந்து அந்த சைடில் வேணும். ஷைனிங் சைடு வந்து உங்களுக்கு எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எம்போஸ்டு சைனிங் சைடில் வேணும்னா நீங்கள் வந்து சைனிங் ஷைடை வந்து திருப்பி போட்டுட்டு அங்கே தான் பால் டூலை வச்சு பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆயில் பேஸ்டல் கலர் வச்சு நான் வந்து ஜஸ்ட் ஒரு பெட்டல் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து நான் வந்து ஆயில் பேஸ்டல் கொடுத்துட்டேன். அடுத்து கலர் பென்சில் இருக்கு இல்லையா, எல்லார் வீட்லேயும் குட்டீஸ் இருக்க எல்லா வீட்லேயுமே நார்மலாக கலர் பென்சிலும் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு லீஃப் வந்து நான் வந்து கலர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃபில் வந்து இந்த கலர் பென்சிலை வச்சு தான் நான் கலர் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணலை. பட் இதுலேயுமே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. பட் நீங்கள் பண்ணுறப்போ ஒரே மாதிரி மேலேருந்து கீழே கொண்டு வாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பேரட் பண்ணப்போ பக்கத்தில் நான் ஒரு பட்டர்ஃப்ளையும் வந்து ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். அதை கலர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஷ்ரிங்க் பண்ணணும். இதுலேயுமே வந்து லாஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருந்த ஒரு பட்டர்ஃப்ளை மேக்கிங் பண்ண வீடியோ வந்து அது ஃபுல்லாகவே மிஸ் ஆயிடுச்சு வீடியோ. ஸோ அதனால் நான் இந்த வீடியோட சரி இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளையும் மேக் பண்ணி காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை காமிச்சேன். இதை ஃப்ளாட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த கிளாத்துக்கு மேலே பட்டர்ஃப்ளையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு சூடோடு ப்ரெஸ் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா அந்த கிளாத்தோட இம்ப்ரெஷன் வந்து பட்டதுனால தான் அது அப்படி இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லாஸ்ட்டில். இப்போ வந்து நம்ம வந்து பென்சில் வச்சு பண்ணோம் இல்லையா, அதுவுமே வந்து சூப்பராக தாங்க வந்தது. ரெண்டுக்கும் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல. ஸோ பென்சில் யூஸ் பண்ணலாம், பெயிண்டிங் யூஸ் பண்ணலாம், ஆயில் பேஸ்டல் லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ணலாமான்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை நான் ஷைனிங் சைடில் வச்சு என்ன பண்ணியிருக்கேன், எம்போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம், எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அடுத்து தான் இருக்குது ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணுறது. ஆயில் பேஸ்டல் நான் வந்து ஹீட் பண்ணுறப்ப எந்த மாதிரி மெல்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன் அப்படின்னா நமக்கு அது ஆல்ரெடி தெரியும். ஆயில் பேஸ்டல் வந்து ஆயிலியாக இருக்கும். நம்ம ஹீட் பண்ண என்ன ஆகும், அந்த கலர் என்ன உறிஞ்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்குது. நல்லா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லைட்டாக நான் அதை வந்து கீழே எடுக்க அது என்ன ஆகுது, அப்படியே உருகி போகுது. ஸோ ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வேஸ்ட்டு, மெட்டீரியலும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஆயில் பேஸ்டலை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் டூல் வச்சுருந்த டூல்லையே வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஆயிலியாகவே இருக்குது. ஸோ வந்து
நம்ம இதில் அவாய்ட் பண்ண வேண்டியது அந்த க்ரையான்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டோட்டலாக மேக் பண்ண எல்லா மெட்டீரியலையும் நான் ஒரு தடவை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த கிளாத்தோட இம்ப்ரெஷன் பட்டதில் இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதுவுமே சூப்பராக இருந்ததுனால நானும் அப்படியே விட்டுட்டேன். அதாவது நான் வந்து அந்த சூட்டோட வந்து மேலே வந்து இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறத வச்சு ப்ரெஸ் பண்ணேன் இல்லையா, ப்ரெஸ் பண்ணுறப்போ அதோட இம்ப்ரெஷன் வந்து சூடாக இருக்கிறதுனால நல்லா அந்த கிளாத்தோட இம்ப்ரெஷன் பட்டதுனால இந்த மாதிரி இருக்குது. இதுவுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுனால நானும் அப்படியே விட்டுட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஹைலைட்டு தான் வந்து பேரட். இந்த பேரட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நம்ம மெட்டீரியல் மேக் பண்ணி அதை ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறப்போ வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ணுறது, கலரிங் பண்ணுறது எல்லாமே ஷைனிங் சைடு பண்ண முடியாது. அந்த லைட்டாக சொரசொரப்பு இருக்க பக்கம் தான் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் எம்போஸ்டாக பண்ண போகிறீங்க, அந்த மெட்டீரியலை எம்போஸ்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஷைனிங்காக இருக்க சைட்லேயே நீங்கள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த சைடே நீங்கள் எம்போஸ்டு வந்து நீங்கள் சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம ஒரு ப்ளவுஸில் வந்து மேக் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பெயிண்டிங் பண்ணினதுக்கும் இந்த ஷைனிங் சைடுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்களேன். ஸோ நம்ம வந்து ப்ளவுஸில் வைக்கிறப்போ நல்லா ஷைனிங்காக வேணுங்கிறப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது எம்போஸ் லுக்கு கொடுக்காது. நம்ம சரி ஓகே ஷைனிங் இருக்க பக்கம் வந்து கீழே வச்சாலும் அது யூஸ் கிடையாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா, ஹார்ட்டின் ஷேப்புக்கும் இந்த ஷைனிங்காக இருக்கிறதுக்கும். ஸோ நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம், ஷைனிங் சைடு தானே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஷைனிங் சைடு வந்து எம்போஸ் லுக் கொடுத்தப்போ இந்த பட்டர்ஃப்ளை எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்பயே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷிங்க் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம பண்ணது இந்த ஸ்டாரு, ஹார்ட்டின் ஷேப் எல்லாமே பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ தான் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.